தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆத்தூரில் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய புரட்சி தமிழர், டிஜிபி அலுவலகம் முன்பு காவல்துறையினர் முன்னிலையிலேயே ஏர்போர்ட் மூர்த்தி மீது சிலர் தாக்குதல் நடத்தும் அளவுக்கு அவல ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். சட்ட ஒழுங்கு அடியோடு தமிழகத்திலே சீர்குலைந்து விட்டது. உதாரணத்துக்கு நீங்க எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க. சட்ட ஒழுங்கு டிஜிபி அலுவலகம் சென்னையில மெரினா கடற்கரைக்கு முன்பு காமராஜர் சாலைக்கு முன்பு டிஜிபி அலுவலகம் இருக்குது. அதுல ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் அங்கே சென்று கொண்டிருக்கின்றார். அந்த சாலையிலே சில பேர் அவள் மீது கடுமையாக தாக்கப்படுகிறார். அங்கே காவல் அதிகாரிகள் இருக்கின்றார்கள், வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கே சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் இருக்குது? ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பாகவே ஒருவரை தாக்கப்படுகிறார் என்று சொன்னால் தமிழகம் இருக்கின்ற மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது சட்ட ஒழுங்கு டிஜிபி சென்னை தலைநகரம். இப்படி அவல ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.